தற்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலே இந்த ஊடகத்தின் மூலமாக இவர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால், ஏசாயாவின் புஸ்தகம் 49 அதிகாரம் 13 வசனம். வானங்களை கெம்பீரித்து பாடுங்கள், பூமியே களிகூறு, பர்வதங்களே கெம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார், சிறுமைப்பட்டுக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாய் இருப்பார். இன்றைக்கு மனித வாழ்க்கையிலே அநேக சமயங்களில் நமக்கு ஆறுதல் தேவைப்படுகிறது. குறிப்பாக இந்த இடத்துல இந்த 49 அதிகாரத்தில் சிறைப்பட்டு போயிருந்த மக்கள் கட்டப்பட்ட நிலைமையிலே காணப்பட்டார்கள். பசியினால் வாடி போயிருந்தார்கள், மிகவும் உபத்திரவப்பட்டார்கள், மிகவும் ஆறுதல் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே காணப்பட்டார்கள். ஆறுதலற்றதான அந்த சமயத்தில் ஆண்டவர் அவர்களுக்கு எப்படி தம்மை வெளிப்படுத்துகிறார் என்றால், சகல ஆறுதலின் ஆண்டவராய் இருக்கிறார் என்பதை இங்கே சொல்கிறார். பயங்கரமான உஷ்டமான ஒரு சூழ்நிலை, பசியினால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள், கட்டப்பட்ட நிலைமையில் இருந்தார்கள், உபத்திரவத்தினுடைய அடித்தளத்தில் போயிருந்தார்கள். அவருடைய வாழ்க்கையிலே நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கையில் இருந்த பொழுது, ஒரு ஆறுதலற்ற ஒரு சூழ்நிலை காணப்பட்ட பொழுது, ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னவென்றால் ஆறுதல் செய்தார். அன்றைக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆறுதல் செய்த அதே ஆண்டவர் இன்றைக்கும் நமக்கு ஆறுதல் செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். சமீப நாட்களில் கேரளாவில் வயநாடுங்கிற பகுதியில் ஒரு பயங்கரமான மழை வெள்ளம் வந்ததுனால நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு இன்றைக்கு ஆறுதலற்ற நிலைமையில் இருக்கிறார்கள். இவர்களுக்கு யார் ஆறுதல் சொல்வது? மனுஷ வார்த்தைகள் அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு இல்லை. ஆனால் அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு ஆண்டவர் மாத்திரமே அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியும். ஏனென்றால் தங்களுடைய உடைமைகளை இழந்தார்கள், தங்களுடைய உறவுகளை இழந்தார்கள், தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் இழந்து போனார்கள். ஒரு கஷ்டமான வேதனையான ஒரு துக்கமான சூழ்நிலை காணப்பட்டார்கள். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு, கிறிஸ்துவுக்கு முன்பு, சுமார் 600 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயாவின் நாட்களிலேயும் உபத்திரவத்திலேயும் பாடுகளிலேயும் சிறைப்பட்டு போன மக்கள் ஆறுதலற்ற போது அவர்களுக்கு ஆறுதல் செய்த ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய கண்ணால் பார்க்கக்கூடிய அளவில் இந்த கேரளா பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆண்டவர் ஆறுதல் செய்ய வேண்டும். நம்மால் இயன்றதையும் நாம் செய்ய வேண்டும். ஆறுதலற்ற இந்த மக்களுக்கு வீட்டை இழந்த பிள்ளைகள், குடும்பத்தை இழந்த பிள்ளைகள், பெற்றோர் இழந்த பிள்ளைகள், பிள்ளைகள் இழந்த பெற்றோர் எல்லாவற்றையும் இழந்து போன நிலையில் காணப்படுகிறார்களே, இவர்களுக்கு என்னதான் நாம் உதவி செய்தாலும் தேவன் ஒருவரே ஆறுதல் செய்ய முடியும் என்றால் அவர் சகல ஆறுதல் ஆண்டவர். இது ஏற்பட்ட சபையிலே பவுலுடைய வாழ்க்கையிலே அவர் சொல்லும் பொழுது நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு நல்ல பெயர் வைக்கிறார். 2 கொரிந்தியருக்கு நிருபம் 1 அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது, தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தில் ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். அவருடைய வாழ்க்கையிலே சரீரத்திலே உபத்திரம் இருந்தது, ஊழியத்திலே உபத்திரம் இருந்தது. அவர் தன்னுடைய அனுபவத்தில் சொல்லும்போது துஷ்ட மிருகங்களோடு கூட போராடினேன் என்று சொல்கிறார். ஆகவே இப்படி பலவிதமான பாடுகளும் வேதனைகளும் துக்கங்களும் கண்ணீரும் கடந்து போகிற பொழுது அவர் சொல்கிறதான அருமையான ஆறுதலான வார்த்தை என்னவென்றால், எங்களுக்கு ஆறுதல் செய்வதற்கு ஒரு தேவன் இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நிகழ்ச்சியை கவனிக்கிறீங்களே, எப்போதும் நமக்கு ஆசீர்வாதம் 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 உண்மைதான். அதே வேளையில் நமக்கு உபத்திரவம்னு வரணும்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்னார். பாடு வரட்டும், கண்ணீர் வரட்டும், நிந்தைகள் வரட்டும், அவமானம் வரட்டும். சிலருடைய வாழ்க்கையிலே பாடு வந்தது, கண்ணீர் வந்தது. ஆனால் இவர்களின் மத்தியிலையும் கூட அந்த கண்ணீரிலையும் துக்கத்திலையும் சிறையிருப்பிலையும் பசியிலையும் பட்டிலையும் கத்த சொன்னார், நான் உங்கள் கூட இருந்து உங்களுக்கு ஆறுதல் செய்வேன். அதோடு மட்டுமல்ல, எப்படி எனில் கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெறுகிறது. நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது எங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதுனாலே இந்த ரட்சிப்பு பலன் செய்கிறது.
நீங்கள் எங்களோடு கூட பாடுபடுகிறது போல எங்களோடு கூட ஆறுதலும் அடைகள் என்று நான் உங்களுக்கு உறுதியான நம்பிக்கையாக சொல்கிறோம் என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தில் ஆண்டவர் பவுல் உபத்திரவப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொன்னார். இதே போல அநேக விதமான பாடுகளுக்கு ஊடாக செல்லலாம். பாடுகள் மத்தியிலையும் கூட ஒரு பரம வெற்றியை கொடுத்து நம்முடைய ஆறுதலற்ற வேளையில சகல ஆறுதலின் ஆண்டவர் நமக்கு உதவி செய்து எப்படி பாடுபட்டு சிறைப்பட்டு போன மக்களுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்னவென்றால், நான் ஆறுதல் செய்கிற தேவன் என்று சொன்னாரே, அதே ஆண்டவர் உங்களுக்கும் ஆறுதல் செய்து உங்களை நடத்துவார். என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல்கள் என்னை தேற்றுகிறது சொன்னது போல அந்த வார்த்தையினால் பலனடைவோம், தைரியப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மே காட் பிளஸ் யூ.